எல்லாருக்கும் வணக்கங்க. திருவாதிரைக்கு கல்யாணம் ஆகி முதல் வருஷம் கும்பிட வேண்டிய நோம்பி பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தான் கும்பிடுவாங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கூப்பிட்டு நிறையா பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த மாதிரி பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சீர் பண்ணுற அருமைக்காரர் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சீரெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரதம் விடுவாங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம நார்மலாக கும்பிட்டுக்கலாமுங்க. வருஷம் மட்டும் கல்யாணம் ஆகி முதல் வருஷம் மட்டும் இந்த மாதிரி சீரெல்லாம் பண்ணி கும்பிடணும். இந்த மாதிரி தார்க்கிறது சுற்றுறது இந்த மாதிரி நிறைய சங்கீதம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு சரடு கட்டி அப்புறம் தான் சாப்பாடு சாப்பிட்ணுங்க. ஃபஸ்ட்டு விரதம் இருக்கிற எல்லா லேடிஸும் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. யார் யார் விரதமாக இருக்கிறாங்களோ அவங்க விரதம் விட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் பரிமாறுவாங்க. திருவாதிரை ஒரு வருஷம் கும்பிடாம விட்டுட்டா அதுக்கப்புறம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. கொங்கு பெல்ட்டில் திருவாதிரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோம்பிங்க. எல்லாருமே இதை கும்பிடுவாங்க. கும்பிட்ற முறையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு முறைகள் மட்டும் மாறுமா ஒழிஞ்சு எல்லாருமே விரதம் இருந்து விரதம் விட்டு தான் சாப்பிடுவாங்க. இதில் முக்கியமாக திருவாதிரை களி அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்வாங்க. 7 காய் கூட்டுங்கிறது செய்வாங்க. 7, 14, 21 அப்படின்னு காய் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைப்பாங்கங்க. அந்த மாதிரி வச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு நிலாவுக்கு நீர் இறைச்சி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே சரடு கட்டிக்கிட்டு வர்ற பெரியவங்கள் எல்லாத்துக்கு காலையிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு புது பொண்ணு அதுக்கப்புறம் தான் விரத சாப்பாடு சாப்பிடுவாங்க. விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் விரதம் விடுவாங்க.